இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 115 அதிகாரம் 9 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கடையமும் ஆவார். எமக்கு பயமோ குழப்பமோ இருக்கும் நேரங்களில் எங்களுடைய ஆற்றலையும் பொருட்களையும் அல்லாமல் உதவி செய்யும் சக்தியும் காக்கும் பாதுகாப்பும் கொண்ட ஆண்டவரையே சார்ந்து முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு இன்று எடுத்துச் சொல்லுகிறது. நாம் பல சமயங்களில் நமக்கே முடியாத சூழ்நிலைகளில் மனமுடைந்து சோர்ந்து வாழ்க்கையை முடித்து கொள்ளும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். உதவி செய்வாங்க என்று யார் யாரையெல்லாம் நம்பினோமோ ஒரு கட்டத்தில் அவங்களோட ஆதரவையும் இழந்து விடுவோம். ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களோட நம்பிக்கையை மட்டும் தளர விடக்கூடாது. எந்த இடத்துல மனுஷர்களுடைய ஆதரவை இழந்தோமோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் உதவி நமக்கு கிடைக்க தொடங்கும். அவர் நம்முடைய குறைகளை கேட்கிறவர் மட்டுமல்ல, தீர்வு தருவதற்காக நம் பக்கம் இருக்கும் தகப்பன். கேடயம் என்பது நம்மை எதிரிகளின் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பது. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் வரும் சோதனை, பயம், பதட்டம், மனிதர்களின் காயப்படுத்தும் பேச்சு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் முன்னே நின்று நம்மை காக்கிறார். என்னிடத்தில் நம்பிக்கை வை என்பதே அவர் எமக்கு கொடுக்கும் அழைப்பு. அந்த அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் நம்மை ஆயத்தமாக்குவோமா? தகப்பனே, என் வாழ்க்கையின் எல்லா பகுதியில் நீர் என்னை காக்கும் கவசமும் துணையுமாயுள்ளீர். உமது முயற்சிகளை விட உமது வல்லமை அதிகம் என்பதை உணர்ந்திருக்கும்படி எனக்கு கிருபை தாரும். பணம், மனிதர்கள், சூழ்நிலைகள் அல்ல, நீர் ஒருவரே எங்களுக்கு உண்மையான பாதுகாப்பு என்பதை உணர்ந்து கொள்கிறோம். உம்மில் நிரந்தர நம்பிக்கை கொள்ள எம்மை வழிநடத்துவீராக. ஆமேன்.